ஹலோ, ஹாய், வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ வந்து சம்மர் வந்தாச்சு, மாசி போய் பங்குனி பறக்க போகுது. அதனால வந்து இப்போ எல்லாம் வீட்டில் கொஞ்சம் குழந்தைகளுக்கு வறுத்து வைக்கிற மாதிரி ஜவ்வரிசி வடம், ரவை வடம், அரிசி மாவு வடம், இந்த மூணுமும் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். எப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். இந்த ஜவ்வரிசி ரவை வடத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தவியில் வந்து நான் ரவையை போட்டு கிளறணும். ரவை வடாமன்றது ஆக்சுவலாக புதுசாக இருக்கேன். நான் ஜவ்வரிசி விடாமல் கேள்விப்பட்டிருக்கேன். ரவை வடாமன்றது வடநாட்டில் வந்து ரவை வந்து எது எடுத்தாலும் ரொம்ப ஃபேமஸ். இன்னும் கோதுமையிலேயே பண்ணுவாங்க. கோதுமையை வந்து 3 நாள் ஊற வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி கிளறி வச்சுட்டு அதை கொதிக்க வச்சு அதை பால் எடுத்து அதை மூடி வச்சுட்டு அந்த பாலை மறுநாள் வந்து வடை இதே மாதிரி தண்ணிக்கு சரி பாதி எடுத்து வச்சுட்டு பிழிவாங்க. இப்போல்லாம் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் 15 இயர்ஸ் பேக்கில் கதை அதெல்லாம். அதனால் இப்போ வந்து சிம்பிளாக செய்கிறது ரவை வடை. ரவை வடாமுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரவையை வந்து ஊற வச்சு வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி ரவையை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பச்சை மிளகா, பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சி அதில் கலந்துட்டு நம்ம குழாலையும் விடலாம். கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா குழாயில் விடலாம். கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இதில் இலை வடை மாதிரியும் செய்யலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரவை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. இஞ்சி இந்த பச்சை மிளகா இது பெருங்காயம் அரைச்சி ஊற்றினாலே போதும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த ரவையில் வந்துட்டு ஊற வச்ச ரவையில் பச்சை மிளகா, இஞ்சி, பெருங்காயம், பச்சை மிளகா, பெருங்காயம், உப்பு, இந்த 3 அரைச்சி விட்டா போதும். அதை 3 தனியாக அரைச்சி விட்டுக்கிறீங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காரம்லாம் போட்டு விட்டுக்கலாம். அளவெல்லாம் எதுவும் கிடையாது. இது உப்புமா கலர்ற பதத்துக்கு வந்துடுதுங்க. இந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்லாவே காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், அந்த விடும்போது அந்த உப்புமா கலர்ன பதத்துக்கு வருது. இது இந்த பக்கம் ஜவ்வரிசி வடம் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜவ்வரிசி வடை 1க்கு 4 நைட்டு ஊற வச்சுட்டு காய வச்சுருந்தோம்னா ஜவ்வரிசி வடத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கும் பச்சை மிளகா போட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைல இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஓமம் போட்டு பிழிஞ்சோம்னா ரொம்ப நல்லா வரும். இது எப்படி பிழிவீங்க ஜவ்வரிசி? இதுவும் அதே மாதிரி ஈரத்துணி வாசல் வைப்பது, இல்லைன்னா ஆயில் கவர் இருந்தால் போட்டு நம்ம இது பண்ணி. இப்போ ஜவ்வரிசி வடாமல் இந்த லிக்விடை பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கோம். ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு 1க்கு 4. ஓகேங்க, 1க்கு 4 இது போட்டு கஞ்சி காய்ச்சி அதை கொஞ்சம் தண்ணியை விட்டு உப்பு போட்டு கஞ்சி காய்ச்சிடுவீங்க, அவ்வளோதான். ஆமாம். அதாவது ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி கலரிட்டே வருவீங்க. இது எப்போ ஆஃப் பண்ணோம்? கரெக்டாக அந்த ஜவ்வரிசி கொதிச்ச உடனே. ஜவ்வரிசி கொதிக்கிற அந்த கண்ணாடி இதில் தெரியும். கண்ணாடி மாடல் இருக்கும்போது நம்ம அதை வந்து எடுத்து வச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதாவது ஓகே, அதை கட் பண்ணிவிட்டு வந்து மேலே காய வச்சுருக்கேன், அதை காமிச்சு. இது வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். இது வந்து பூசணிக்காய் வடம், வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லையா? அதை வந்து அதுதான் ஃபஸ்ட்டு கல்யாண வத்தல்னு சொல்லுவாங்க. பூனல் போட்டாலும் கல்யாணம் பண்ணாலும் முதல்ல கல்யாணம் அந்த மாப்பிள்ளையினால் பொண்ணுனாலேயும் இது முதல்ல கையில் வைக்க சொல்லுவாங்க. நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், நல்லபடியாக எல்லா காரியங்கள் நடக்கணுன்ட்டு இது ஃபஸ்ட்டில் இதுதான் செய்வாங்க. இது வந்து பூசணி வடம். எப்படின்னா இந்த வடைக்கு அரைச்ச மாதிரியே இந்த மாவை அரைச்சி வச்சுக்கணும். கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு முதல்ல அரைச்சி வச்சிடணும். அரைச்சி வச்சுட்டு இந்த துண்டுகளை வந்து நல்லா நறுக்கிட்டு நல்லா பிழிஞ்சு வச்சிடணும். ஏன்னா தண்ணி ஜாஸ்தியாக இழுக்கும். அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடுமா உருண்டை வைக்கும்போது. அதனால் இதையும் வந்து கலந்து வச்சுட்டு முதல்ல ஒரு 5க்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு மீதியெல்லாம் வைக்கணும். இதை வச்சுட்டு தான் எந்த காரியமும் ஸ்டார்ட் பண்ணுறது. கல்யாணம் ஆகட்டும், பூனல் கல்யாணம் ஆகட்டும், எந்த நல்ல காரியங்களுக்கும் இது மெயினாக இருக்கணும். இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு வடகம்னு சொல்லலாம். இது வந்து குழம்பு தாளிக்கும் போது, வத்த குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு தாளிக்கும் போது, கத்திரிக்காய் கூட்டு தாளிக்கும் போது, வெறுமனையே கூட டைம் பாஸ் மாதிரி வறுத்து சாப்பிட்டா கூட பக்கோடா மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப நாள் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப நாளே இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெடாது. இதுதாங்க ஜவ்வரிசி வடகம். இப்படி இந்த லிக்விடாக காயுது இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு எடுத்து வந்து இந்த ரவுண்டாக போட்டுக்க வேண்டியதான். மிளகாவை அரைச்சி ஊற்றணுன்னாங்கள, மிளகா, உப்பு, இஞ்சி, மிளகா, உப்பு, பெருங்காயம்.
ஸோ இது உங்கள் வத்தலுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. இது வந்து குழாயில் விட்டு பிழிய வேண்டியதுதான். இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் இந்த வத்தல் 2 வருஷம் ஒரு இப்போ ஜவ்வரிசி வத்தல் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்டாக இதையும் பிழிஞ்சிக்க வேண்டியதாங்க. இல்லை கரண்டியால் எடுத்து கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. இங்கே எந்த மாதிரி இதுவாக இருக்கும் அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இதுதான் வந்து எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் வடகம் எப்போவுமே வந்து லிக்விட் ஃபார்ம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றிடணும், அவ்வளோதாங்க. இதாச்சு. தேங்க்யூ. அடுத்தது அரிசி மாவு இறக்கிடுறேன். பூசணிக்காய் வத்தலுன்றது தான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் எல்லா வத்தலுக்கும் ப்ரொசீஜர் ஒன்று தாங்க. எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி பச்சை மிளகா, பெருங்காயம், உப்பு போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். பெருங்காயம் அரிசி மாவு வத்தல். ஆமாங்க. மெயினாக இது ஒரு டைம் பாஸாக வச்சு லேஸு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சில சிப்ஸஸ்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு நேச்சுரலான ஒரு வடமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்.